இன்னைக்கு நம்ம வீடியோல கைஸ் டிஆர்டிஓ அக்னி 4 மார்க் 2 ஏவுகணையை வந்து அப்டேட் பண்ண போறாங்க. இதோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்த இருக்காங்க. வாங்க கைஸ் இதை பத்தி பார்க்கலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். இப்போ கைஸ் நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி அக்னி ஏவுகணையை பத்தி ஃபுல்லா பார்த்துட்டு போயிடலாம். அக்னி வந்து கைஸ் ஆரம்பத்துல LGMTP ஓட கண்ட்ரோல்ல தான் இருந்து, அதாவது இன்டெகிரேட் கைடட் மிசைல் டெவலப்பிங் ப்ரோக்ராம். இதுக்கு கீழே தான் கைஸ் அக்னி ஏவுகணைகள் வந்து ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. இவங்க தான் வந்து ஸ்டார்டிங் உருவாக்குனாங்க. 1989 வந்து இதை சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சோதனை வந்து சக்சஸ் ஆன பிறகு அக்னி ஏவுகணையோட முக்கியத்துவம் வந்து இந்தியாவுக்கு அப்பதான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதோட திறன் வந்து வெளியே தெரிஞ்ச பிறகு இந்தியா பாதுகாப்போட சிறப்பு ப்ராஜெக்டா வந்து இதை மாற்றப்பட்டுச்சு. இந்திய பாதுகாப்பு சிறப்பு திட்டமா வந்து இதை மாத்தினாங்க. அதுவும் இல்லாம கைஸ் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு வந்து நிதியை வந்து டக்குன்னு தந்தாங்க. முன்னாடியே வந்து நிதியை வந்து தர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் வந்து அந்த ஏவுகணையோட அப்டேட் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சீரியலாக இருக்காது. அதனால அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு வந்து முன்கூட்டியே வந்து நிதியை வந்து ஒதுக்கி அக்னி சீரியஸ்க்கு வந்து கரெக்டாக நிதியை தர ஆரம்பிச்சாங்க நம்ம கவர்மெண்ட். கிட்டத்தட்ட கைஸ் நவம்பர் 2019 நிலவரப்படி அக்னி ஏவுகணை வந்து ராணுவத்தில் வந்து சேர்க்கப்பட்டுச்சு. இது வந்து என்னென்ன சீரியஸ்ல வந்து சேர்த்தாங்க, இது வந்து என்னென்ன டைப்ல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப அக்னி 1 வந்து 700 கிலோமீட்டர்ல இருந்து 1200 கிலோமீட்டர் வரைக்கும் இது துல்லியமா போய் தாக்கும். அடுத்தது வந்து அக்னி பிளஸ் 1லயே வந்து அக்னி 1 பிளஸ் இது வந்து 1000 கிலோமீட்டர்ல இருந்து 2000 கிலோமீட்டர் வந்து துல்லியமா தாக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அக்னி 2 இது வந்து 2000 கிலோமீட்டர்ல இருந்து 3500 கிலோமீட்டர் வரைக்கும் இதால போக முடியும். அடுத்தது வந்து அக்னி 3 இது வந்து 3000 கிலோமீட்டர்ல இருந்து 5000 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா போகும். அக்னி 4 இதை பத்தி தான் இப்ப நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். அக்னி 4 வந்து 3500 கிலோமீட்டர்ல இருந்து 4000 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா போய் தாக்குங்க. அடுத்து வந்து அக்னி பிளஸ் அக்னி 4லயே அக்னி பிரைம் அது வந்து 7000 கிலோமீட்டர்ல இருந்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும் இதால வந்து துல்லியமா போய் தாக்க முடியும். இப்ப கைஸ் ரீசெண்டா சோதனை பண்ணது அக்னி 5 இது வந்து 11000 கிலோமீட்டர்ல இருந்து 12000 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா தாக்கும். இதால வந்து நிறைய நாடுகளை வந்து இதால ஈஸியா அடிக்க முடியுங்க. சைனா மட்டும் இல்ல, சைனாவையும் தாண்டி நிறைய நாடுகளோட டார்கெட் அக்னி 5குள்ளதான் இருக்கு. இந்த அக்னி 5 வந்து சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இன்னும் ராணுவத்துல சேர்க்கல. இது வந்து இன்னும் வளர்ச்சி பாதையில இருக்கு. இன்னும் வந்து வெற்றிகரமா சோதனை நடத்திக்கிட்டும் இருக்காங்க. இப்போ கைஸ் நம்ம வீடியோவை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது வந்து அக்னி மிசைலை பத்தி. இப்போ வந்து இந்த அக்னி 4 அப்டேட் பண்ணாங்கல்ல, அதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கைஸ் ரீசெண்டா அக்னி 5ஓட வெற்றிகரமான சோதனைக்கு பிறகு டிஆர்டிஓ அக்னி 4 மார்க் 2 அப்டேட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்னி 4 ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் இருக்கிற பாலிஸ்டிக் மிசைல். இதை அப்டேட் பண்ண இருக்காங்க. இந்த அக்னி 4 வந்து கைஸ் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு வந்து துல்லியமாக தாக்கும். அக்னி சீரியல்லையே இருக்கிறதுலையே இது ஒரு முக்கியமான ஏவுகணை அக்னி 4ங்கிறது. இதை தான் கைஸ் அப்டேட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து அக்னி 4ல் வந்து அக்னி 4 மார்க் 2 அப்டேட் பண்ண போகிறாங்க. இந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அப்டேட் பண்ண வேரியன்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 5000 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமாக போய் தாக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஏவுகணையோட வரம்புக்குள்ள வந்து சீனாவோட முக்கியமான நிறைய நகரங்கள் வந்து வருது. இதோட வரம்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அக்னி மார்க் 2ஓட வெயிட்டை வந்து குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது முன்னாடி இருக்கிற வேரியன்ட் அக்னி 4 வந்து 17000 கிலோ இருந்துச்சு. இதை வந்து 14000 கிலோ வந்து குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 3000 கிலோ வந்து குறைச்சிருக்காங்க. இதை 3000 கிலோங்கிறது வந்து ஒரு சாதாரண நம்பர் இல்லை கைஸ். 3000 கிலோ வந்து குறைச்சிருக்காங்க. அதனால வந்து இதோட வரம்பு வந்து அதிகமா இருக்கு. இது வந்து 3000 கிலோ கம்மியா இருக்கிறதுனால இதை வந்து எடுத்துட்டு போறதும் ஈஸியா இருக்கும் கைஸ். அதே நேரத்துல இதோட ஸ்பீடும் வந்து அதிகமாகும். அக்னி 4 வந்து 2011 இருந்தே இதை வந்து சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 9 தடவை வந்து இதை சோதனை பண்ணியிருக்காங்க. அந்த 9 தடவை வந்து ஒரு தடவைனா மிஸ் ஆகாம இது எல்லா தடவையும் வந்து வெற்றிகரமாக தான் இதை சோதனை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டா எப்போ இதை சோதனை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 6, 2024 தான் இப்போ ரீசெண்டாக இதை சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனையிலையும் இது வந்து வெற்றிகரமாக தான் இதோட செயல்திறன் இருந்திருக்கு. அக்னி 4 வந்து அக்னி சீரியல்ல இடைவெளியை வந்து குறைக்கிறதுக்காக தான் இதை வந்து வடிவமைச்சாங்க ஸ்டார்டிங்ல. ஆனால் இது வந்து போக போக இது ஒரு முக்கியமான ஏவுகணையா மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து கைஸ் அக்னி 1 வந்து ஸ்டார்டிங்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அக்னி 2ஓட வரம்பு வந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா போய் தாக்குற மாதிரி இருந்திருக்கு. அக்னி 3 வந்து 4500 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா போய் தாக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அக்னி 4 வந்து
4000 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா தாக்குற மாதிரி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து பிளஸ் பண்ணி அக்னி மார்க் 2 ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து 5000 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா போய் தாக்கும். இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்ல அக்னி 5 மார்க் 2 வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து முக்கியமா MIRV டெக்னாலஜி பொருத்தி இருக்காங்க கைஸ். உலக நாடுகளே வந்து திரும்பி பார்த்தாங்க இந்த ஏவுகணையை வந்து நம்ம சோதிக்கும் போது. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து அந்த நியூஸும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கைஸ் MIRV டெக்னாலஜினா மல்டிபிள் இன்டர்பெனேட் டார்கெட்டிங் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அதாவது கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து ஒரு 10க்கு மேல இருக்கிற வார்ஹெட், நியூக்ளியர் வார்ஹெட்டை வந்து இது எடுத்துட்டு போக முடியும். இந்த MIRV டெக்னாலஜி இருக்கிற ஏவுகணையை வந்து இவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ண பார்த்தாங்கன்னா ஒரு ஏவுகணையோ 2 ஏவுகணையோ தான் அனுப்புவாங்க. இது வந்து அட் அ டைம்ல வந்து ஏவுகணையா வந்து மாறும்போது இதை வந்து இன்டர்செப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் கைஸ். அதே நேரத்துல இதை வந்து மெனியூர் பண்ற மாதிரியும் மெனியூர் பண்ற திறனும் இருக்கலாம். இந்த தொழில்நுட்பம் வந்து அக்னி 4 மார்க் 2லயும் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது MIRV தொழில்நுட்பம் இன்னும் வந்து ப்ரூஃப் பண்ணல. முன்னாடியே சொன்னதுதான் கைஸ். MIRV தொழில்நுட்பம் வந்து பல இலக்குகளை வந்து ஒரே நேரத்துல தாக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து நம்ம சைனா கிட்டயும் இருக்கு. வந்து இதை இன்டர்செப்ட் பண்ற மாதிரி அவங்க கிட்ட சிஸ்டம் இல்ல. ஆனா வந்து நம்ம கிட்ட இருக்கு. சைனா கிட்ட வந்து இருக்கிறதுல பெஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தோம்னா வந்து S-400 தான். நம்ம கிட்ட வந்து நம்ம வந்து நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். S-400 நம்ம வச்சிருக்கோம். இப்போ வந்து கைஸ் நம்மளுக்கு தெளிவா தெரியுது கைஸ். அக்னி 4 மார்க் 2 திறனை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இதால வந்து இதோட வரம்பையும் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இதோட செயல்திறனையும் அதிகப்படுத்தியிருக்காங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய், குட் நைட்.